பரிசுத்த ஆவியானவருடைய தொடுதல் உங்களுடைய வாழ்க்கையே மாற்றிடும், உங்களுடைய வாழ்க்கையே ஆசீர்வதித்திடும், உங்களுடைய வாழ்க்கையே அது ஸ்தோத்திர சமாதானத்திற்கு ஏதுவாக நடத்தும். அல்லேலூயா. ரிபா காதாடா சங்கம் மாந்தோளி ரிபிகப்பா. கண்களை மூடினவர்களாக பயபக்தியோடு கூட தேங்க்யூ லார்ட். எஸ் லார்ட், உமக்கு நன்றி. ஆவியானவரே உமக்கு நன்றி. ஓ ஓ ரிபா பா மா லா கா பா தா லா ரா நா மா கா தா லா ரா பா. ஜீசஸ், ஆவியானவரே உங்கள் பிள்ளைகள் நின்று கொண்டிருக்கிறாங்கப்பா. தெய்வீக கரம் இறங்கி வருகிறதுக்காக ஸ்தோத்திரம். உங்களுடைய கரம் வைக்கப்படுகிறதுக்காய் நன்றி. ஒவ்வொரு சிரசின் மேல ஆணி பாய்ந்த கரம் வைக்கப்படுகிறதுக்காய் நன்றி. கர்த்தருடைய கரம் வைக்கப்படுகிறதுக்காக ஸ்தோத்திரம். அல்லேலூயா. பலத்தினாலும் அல்ல, பராக்கிரமத்தினாலும் அல்ல, என்னுடைய ஆவியினாலே ஆகும் என்று சொன்னீங்களே, என்னுடைய ஆவியினால ஆகுன்னு சொன்னீங்கள் ஆண்டவரே. அல்லேலூயா. ரிமா மா லா ரா கா தா லா ரா நா மா. வேதம் சொல்லுகிறது, அப்போஸ்தலர் 1 அதிகாரம் 8வது வசனம் சொல்லுகிறது, பரிசுத்த ஆவி உங்கள் மேல் வரும் பொழுது நீங்கள் பலன் அடைவீர்கள், நீங்கள் பலன் அடைவீர்கள். சொர்ந்து போய் வந்திருக்கலாம், துக்கத்தோடு வந்திருக்கலாம், வேதனையோடு வந்திருக்கலாம், கண்ணீரோடு கூட வந்திருக்கலாம், பலவீனத்தோடு கூட வந்திருக்கலாம். ஆனா கர்த்தருடைய பலன் மேல இறங்கி வருது, கர்த்தருடைய பலன் மேல இறங்கி வருது, கர்த்தருடைய பலன் மேல இறங்கி வருது. உன் 2 கைகளில கர்த்தருடைய அக்கினி இறங்குது, ஒரு 2 கைகளில கர்த்தருடைய அக்கினி இறங்குது, ஒரு 2 கைகளில கர்த்தருடைய அக்கினி இறங்குது. இந்த சத்தத்தை கேட்கிற உன் மேல, இந்த சத்தத்தை கேட்கிற உன் மேல ஒரு தேவ கரம் வைக்கப்படுகிறது, தேவ கரம் வைக்கப்படுகிறது. அல்லேலூயா, அல்லேலூயா. ரிமா மா லா ரா கா தா லா ரா நா மா. தேங்க் யூ லார்ட். உம்முடைய வெளிப்பாடுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வெளிப்பாடுக்காய் ஸ்தோத்திரம், உம்முடைய வெளிப்பாடுக்காக உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அல்லேலூயா. அப்படியே கரங்களை உயர்த்தி, 2 கரங்களை உயர்த்தினவர்களாக நன்றி ஆண்டவரே. அன்புக்கு முன்னால இந்த உலகம் சிறுசுதான், அந்த வானத்தை போல உங்க மனசும் பெருசுதான். உங்க அன்புக்கு இவ்வளோ அன்பு வச்சிருக்கிறார் அல்லவா, இவ்வளோ அன்பு வச்சிங்களா ஆண்டவரே. ஜீவனையே கொடுத்தீங்களே எங்களுக்காக, பெருசு ஏனப்பாவே இருப்பவரே. யார் நினைக்கிறாங்களோ நினைக்கலையே ஆண்டவர்,